Assalamualaikum. Hi friends, welcome to my channel Daily Vlog by Fatima. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் இங்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு vlog வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புற vlog தான். கொஞ்சம் எமோஷனலான vlogம் கூட. சோ வாங்க என்ன நடந்துச்சு அப்படியெல்லாம் கிளம்பணும் அப்படிங்கறத இன்னைக்கு முதல் நாள்ல இருந்து அப்படியே பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு மெமரி வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு அந்த நேரம் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி பெயிண்ட் எல்லாமே இருந்துச்சு. அதனால வந்துட்டு இனிமேல் இந்த பிளேட்டில் வந்து தேவைப்படாது இல்லையா, அதனால் அதிலேருந்து ஒரு பிளேட் எடுத்து அதில் வந்து ஒயிட் பெயிண்ட் அண்ட் வந்து ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன் ஒயிட் கலர். அதுக்கப்புறம் ஹப்பிக்கு வந்து க்ரீன் கலர் கையில் வந்துட்டு அப்ளை பண்ணி ஸோ அவங்களோட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ஃபிங்கர் இல்லை அந்த ஹேண்டோட அப்படியே அந்த பிரிண்ட்டை வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அது காய வைக்கிறதுக்கு நம்ம உடனே இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இது வந்து டைம் கொடுத்து காய வைக்கணும். பட் நமக்கு வந்து டைம் இல்லை. ஸோ இன்னையிலேருந்து அப்படியே நாங்கள் கிளம்புறது தான். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சகீம் குட்டி வந்து அதில் ஹீட்டர் அடித்து காய வச்சிட்ருக்காப்புல. ஸோ என் கை வந்து எல்லோ கலர் நான் ரெடி பண்ணி ஹபி கை மேலே வந்துட்டு என்னோடய கையோட அந்த அச்சு வந்துட்டு அப்படியே பதிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து சகில் குட்டிக்கு இப்போ இதை வந்து காய வைக்கணும். இது ரொம்ப நாளாக என் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, இப்படி ஒன்று மெமரி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னுமே குட்டி குட்டி பிள்ளையாக இருக்கும்போதே பண்ணியிருந்தா சகீம் குட்டி கையெல்லாம் வந்துட்டு இன்னும் வந்து குட்டியாக இருந்திருக்கும். பட் இப்போ வந்து சகீம் குட்டி கை வந்து என் கையை விடவே பெருசாக இருக்குது. அதனால் வந்து அவன் கை கொஞ்சம் இறக்கி வச்சோம், அப்போ வந்து தெரியும் இல்லையா. அதனால் ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட குட்டி குட்டி பிள்ளைகளோட அந்த கை அதெல்லாமே அப்படியே அது பதிச்சு வச்சுக்கோங்க. அது வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள் பெரியவங்களாம் ஆகிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்புனாலும் எங்களோட மெமரிஸாக இது வந்துட்டு இங்கேயே இருக்கணும், நீங்கள் 4 பேர் கையும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இதை அன்றைக்கி இங்கே உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நாளைக்கு காலையில் எங்களுக்கு வந்து இங்கேருந்து கிளம்பணும். நாளைக்கு மதியம் போல் எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ அது வரைக்கும் தான் டைம் இருக்குது. அதுக்கிடையில் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து சகீம் குட்டி முடிச்சாச்சு. சகில் குட்டிக்கு வந்து ப்ளூ கலர் தான் இருந்துச்சு, அதுதான் வந்துட்டு அந்த குட்டிக்கு வச்சோம். மாஷால்லா ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. எல்லாரும் அந்த கை ரேகையும் அழகாக பதிஞ்சு அழகாக வந்துருந்துச்சு. எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். கிராஃப்ட் அதுக்கெல்லாமே வாங்கினது எதுவுமே யூஸ் இல்லாமலே இருந்தனால சரி அப்படின்ட்டு இப்படி ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த நேரம் மைண்டில் தோணிகிட்டே இருந்துச்சு. தூங்கிட்டு இருந்தவங்கெல்லாம் எழுப்பி உட்கார வச்சு வாங்க இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பண்ணியாச்சு. எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் அப்படி தான் இருக்குது. நான் அன்றைக்கி அந்த பிரிண்ட் எடுத்து அன்றைக்கிங்க என்ன டேட்டோ அதை மட்டும் இதில் நோட் பண்ணி ஐ லவ் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ப்ரஷ் வச்சு இங்கே எழுதிட்டு ஒரு ஹார்ட் மட்டும் போட்டிருந்தேன். பார்க்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். எங்களோட மெமரிஸாக இது எப்போவும் இங்கேயே இருக்கும். அண்ட் ஹபி வந்துட்டு ஒரு டீ போட்டு கொடுத்துருந்தாங்க, அதை குடித்தோம். அதுக்கப்புறம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து இந்த ஹூக் மாட்டுறதுக்காக நான் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல மாட்ட சொல்லியிருந்தாங்க ஹபி, ஏன்னா வந்துட்டு காலையில் கிளம்பும் போது நான் அதை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அத்து அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அரிசி மாவு வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த நான் கிளம்பிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து டக்குன்னு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை ஒரு ப்ரிப்ரேஷனாக பண்ணி வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் பண்ணுறது தான் இது. நான் வந்துட்டு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டு வருவேன். ஸோ இட்லிக்கு வந்து மாவு ஊற போட்டிருந்தேன், அதை வந்து அரைக்க போட்டுட்டு அண்ட் வந்து மதியம் போல் தூள் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு 3 பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து 2 பாட்டில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒரு பாட்டில் மட்டும் நம்ம வெளில வச்சுட்டு ஏதாவது தோசை இட்லிக்கு எதுவுமே சைடிஷ் இல்லை அப்படின்னாக்கா இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக அண்ட் வந்து நான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த புளியோதரெல்லாம் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே வந்துட்டு இவங்களுக்காக தான் வந்து செய்ய ஆரம்பித்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன், செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்னைக்காவது சாப்பாட்டுக்கு
எதுவும் குழம்பு எதுவும் இல்லை, ஆனால் எதுவும் இல்லைன்னா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அண்ட் நான் கிளம்பிடுவேன். கிளம்பினதுக்கப்புறம் மறுநாள் மதியம் என்ன சாப்பிடுவாங்க, ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா வத்த குழம்பு வச்சு நல்லா திக்காக, இது வந்துட்டு 10 டேஸ்க்கு மேலேயே வந்து வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வத்த குழம்பு வந்துட்டு நல்லா திக்காக இந்த மாதிரி வச்சுருந்தேன். ஆற வச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ இது தீர்ற வரைக்குமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே பண்ணி வச்சுருந்தேன். இவ்வளோ தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஓரளவுக்கு ஒரு 10 டேஸ் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பழகிடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாமே செஞ்சு வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க, இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா கூடயே இருந்திருக்காங்க இல்லையா, நான் எப்படிலாம் குக் பண்ணுவேன் அதெல்லாம் பார்த்துருக்காங்க, அதனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஹோட்டலில் அதிகமாக சாப்பிடாம வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அல்லாவோட துணை. அண்ட் வந்துட்டு இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறனால இந்த வீட்டிலே இருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம இடையில விசிட்டிங்கில் கூட வந்துட்டு போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ ஆனால் இப்போதைக்கு கிளம்புற அந்த மெயினில் தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் பண்ணி வச்சிட்ருந்தேன். ஸோ இப்போ மாவு வந்து நான் எப்படி ஊற்றி வைக்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு 3 டப்பாவில் வந்து ஊற்றி வைக்கிறேன். ஏன்னாக்கா ஒரு டப்பாவாக எடுத்து வந்து புளிக்க வச்சுக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு மெத்தடில் நான் அதையும் சொல்லிட்டேன். ஒன்று தீர்ந்ததுக்கப்புறம் ஒன்று எடுத்து வெளில வைங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு இது மட்டும் வெளில இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ தான் என்னால் கிச்சனில் முடிச்சு வைக்க முடிஞ்சிச்சு. அண்ட் கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டேன். அதே பக்கம் வந்து இவங்க வந்து இங்கே வந்து பேக்கிங் எல்லாமே வந்து ஃபைனலாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, லக்கேஜ் வந்து பிரிக்கணும் எடுக்கணுன்ற பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. லக்கேஜ் போடும்போது நமக்கு வந்துட்டு அந்த பிரிக்கணும் அப்படின்னாலே அது ஒரு பெரிய டென்ஷன் வந்துடும். ஸோ எங்கே என்ன வச்சோம் அப்படிங்கிற டென்ஷன், எது எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையே இல்லாமல் நம்ம வந்துட்டு கரெக்டான வெயிட் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது பாட்டு நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் ஓரளவுக்கு வைக்கிறது எடுக்கிறது இப்படியே தான் இருந்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக வெயிட் இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த கிளிங் ரேப் வச்சு நல்லா ரேப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதை நம்ம அங்கே போய் ரேப் பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் காசு கூட, நம்ம வீட்டிலே ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா பெட்ரு. ஸோ எப்போவுமே நாங்கள் வந்துட்டு ஒரு 4 ரோல் மாதிரி வாங்கிட்டு வீட்டிலே இந்த மாதிரி வச்சு ஷக்கீம் ஹபி 2 பேருமே சேர்ந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் ரேப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்துட்டு அந்த கண்ணாடி டேப் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு கொஞ்சம் சுற்றி விட்டுருவாங்க, அப்போ நல்லா க்ரிப்பாக பிடிச்சிரும். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரேப்பிங் பண்ணுறது. இந்த ரேப்பிங் வந்து பிரியவே பிரியாது, இப்படியே வந்து சேர்ந்துடும். குட்டீஸ் வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ வீடெல்லாம் அவங்களுக்கு ஒரு முறை காமிக்கிறேன். வீடெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படியுமா தான் கிடக்கு, ஏன்னா பேக்கிங் அது இது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நான் எடுத்தோம். என்னால் வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டே போக முடியல, ஏன்னா வந்து நான் நிறைய திங்ஸ் வந்துட்டு வாங்கிட்டேன். திங்ஸ் வந்து வாங்குறது வந்து ஒரு ஹேபிட்டாகவே ஆகிப்போச்சு எனக்கு இங்கே இருந்ததில். இதெல்லாம் வந்துட்டு குட்டீஸ் வந்து வேண்டாம் யாருக்காவது கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸஸ். ஸோ அதை மட்டும் 2 கவரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டொனேஷன் பண்ணுற அந்த இடம் இருக்குல்லையே அங்கே போய் போட்டுருங்க அப்படின்ட்டு எல்லாமே கொஞ்சம் நல்ல நல்ல புது புது ட்ரெஸ்ஸஸ். அதனால் அண்ட் மித்த திங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பாக்ஸில் போட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே அப்புறம் கார்க்குள்ளே போட்டு விடுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் எப்படி வந்து சேரும்ன்ற கவலை வேறு இருக்குது. அண்ட் வந்து இது மறுநாள் விடிஞ்சிடுச்சு, லைட்டாக ஒரு சின்ன தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படி கிளம்ப வேண்டியதான். எனக்கு தகுந்த மாதிரியே இங்கே ஒரு பாட்டுமே வந்துட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டே வந்து இந்த டீயும் வந்து ஹபி தான் போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா நான் கிளம்ப போகிறேங்கிற ஃபீலிங்கில் நான் வந்துட்டு எனக்கு ஒன்றுமே பண்ண பிடிக்கல. அவங்களோட டீ வந்து நல்லா போடுவாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு அவங்க போட்டு கொடுக்குற டீ வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நானே போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருந்தாங்க. டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் எனக்கு என்னோடய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியே ஓடுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாகவே இருந்துச்சு. இதை பார்த்துட்டே வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு மைண்டுக்குள்ளே தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா
பயணம் கிளம்புறதுக்கு முன்னாடி தொழுதுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு தொழுதுட்டு அல்லாட்ட வந்து துவா கேட்டுட்டு இருந்தேன். ஸோ எப்படி இருக்கும் அந்த நேரம் மனசு அதுக்கு தகுந்த மாதிரி. அதோட வந்துட்டு இன்னுமே நிறைய டைம் இருந்துச்சு. அப்படி சொன்னாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நானும் சகிமும் சேர்ந்து வீடெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சின்ன வீடு தான், ஆனால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நாங்கள் வந்து ஹாப்பியாக இருந்த இடம்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஏன்னா சின்ன இடங்கும்போது 4 பேரும் சேர்ந்தே இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கே இருந்தாலும் வந்துட்டு ஒருத்தவங்க சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் எல்லோரும் இருந்துகிட்டே இருப்போம் இல்லையா. அதனால வந்து இந்த வீடு வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இப்போ வீடு வந்து கச்சமச்சான்னு இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் வந்துட்டு நம்ம இருந்தப்போ வீடு வந்து நீட்டாக வச்சுட்டு அது சின்ன இடமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்த இடம் அப்படின்னாக்கா அது இந்த இடத்த சொல்லலாம். இந்த 2 வருஷத்துக்கு மேலே எங்களோட லைஃப் வந்துட்டு இங்கே போயிருக்கு இல்லையா. ரொம்ப ஹாப்பியாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதோட பிள்ளைங்க ஹாப்பி எல்லாருமே வந்துட்டு தொழுதுட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்படி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தொழுதுட்டாங்க. எல்லாம் கிளம்புறாங்க, இந்தியாவுக்கு கிளம்புறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்டு சொல்லுங்கள். சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக செல்லம் போகிறாங்க. எதுக்குன்னா பசங்களோட எஜுகேஷனுக்காக. ஏன்னா இப்போ 9th ஸ்டாண்டர்ட் போகிறாருல சகிமே, அதனால் அங்கே போயிட்டு இன்னும் எஜுகேஷனுக்கு கொஞ்சம் நல்லா அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்புகிறோம். செல்லம் அப்பப்பையும் வந்துட்டு போவோம். பேக்கிங் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. பாருங்கள், பின்னாடி பசங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கான லக்கேஜ் எல்லாமே இருக்குது இங்கே ரெடியாக. இங்கேயும் ரெடியாக இருக்குது. பின்னாடி பார்த்துட்டிங்களா, இங்கேயும் ரெடியாக இருக்குது. எல்லாம் ரெடியாக இருக்குது. சஹீம் கிளம்பியாச்சு, ஷஹீலும் கிளம்பியாச்சு டிப்டாப்பா. என்ன சஹீம் கிளம்பியாச்சா இந்தியாவுக்கு? ரைட். அதோட புதுசா செல்லம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாருங்க, தெரியுதா? மேல பாருங்க, செல்லத்தோட கிளம்பினாலும் நாங்க இங்க தான் இருக்கோம். ஆமா ஆமா ஆமா. செல்லம் பசங்க கிளம்பினாலும் அவங்க என் கூடயே இருப்பாங்க. அதுக்கான அடையாளமா இங்க வச்சிருக்காரு. எல்லாம் நீட்டா ஆக்கியாச்சு. A few minutes later. அப்புறம் நிறைய கமெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்து நான் கன்சீவாக இருக்கேன், அதனால தான் வந்துட்டு இந்தியா போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட அன்புக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ அன்பாக வந்து கேட்டது. அண்ட் வந்துட்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களோட தான் முதல்ல ஷேர் பண்ணுவேன். இல்லை அந்த மாதிரி இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். ஸோ கன்சீவாக இருக்கீங்களான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. கன்சீவாக இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். நல்லா கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கை மட்டும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் அது நடக்காதா அப்படின்ட்டு தெரியல. ஆனால் அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னாக்கா ஸோ உங்களோட கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அப்படி கொடுத்தா ஒரு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்க. அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நல்லா படி. ஓகே, சரி சரி.
சைக்கிள் 6 மாதத்துக்கு முன்னாடி வச்ச மேங்கோ ட்ரீ நல்லா நெடுன்னு வளர்ந்துருச்சு. வண்டி ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆமாம் பிஒய்டி வந்து பாட்ஸ்காருக்கு வந்து அவனை தான் பெருசு, அவனை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன். ஐ மீன் டெஸ்லா. ஆமாம், டெஸ்லாவுக்கு தான் அவன் தான் பெஸ்ட்டு அவன் நான் சொல்லிட்டு இருந்தோன்னே இப்போ அவனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்குன்னா எங்கள் காரையும் வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து தினமும் எங்களை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சேஃபாக கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுற ஒரு அன்பான ஒரு ஜீவன். இதுவுமே எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு மெம்பர் மாதிரி இந்த காரு. சகில் வந்து வயிற்றில் இருக்கும்போது வந்த கார் இது, வாங்கின கார் இது. ஸோ அதிலேருந்தே எங்கள் கூட வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. சகிலோட ஏஜும் இந்த காரோட ஏஜும் ஒன்று அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த காரையுமே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஃபைனலி பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்குள்ளே வந்தாச்சு. இது வந்து நான் ஹஜ்ஜி டெர்மினல் வழியாக வந்துட்டு இந்த ட்ராவல் எங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இது வந்து ஹஜ்ஜி டெர்மினல் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். ஹஜ்ஜி பண்ண வரவங்கலாம் இங்கே வருவாங்க. ஸோ அந்த ஏர்போர்ட் இது இப்போ புதுசாக கட்டின ஏர்போர்ட் ஜித்தாவில் இருக்கு இல்லையா, அந்த ஏர்போர்ட்டில் வந்து வரல நாங்கள். இது ஹஜ்ஜி டெர்மினல் வழியாக வரும். ஃபஸ்ட்டு டைம் நான் வரும்போது இந்த வழியாக தான் வந்தேன், இந்த வழியாக தான் போனேன். ஸோ இந்த டைம் வந்துட்டு அந்த மாதிரி கிளம்பியிருக்கோம். கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்த விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஹபி வந்துட்டு போர்டிங் வரைக்கும் வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த ஏர்போர்ட்டாக இருந்தால் ஹபி வந்துட்டு உள்ள வரைக்கும் வருவாங்க, அவங்கள்ட்ட வந்து பாஸ் இருக்குது. ஸோ இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட அந்த பாஸ் இல்லை, வர முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இருந்துகிட்டு இருந்தோம். நல்ல நேரம் பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து அலோவ் பண்ணாங்க. ஹபி வந்துட்டு உள்ளே வந்துட்டு போர்டிங்கில் வந்துட்டு இங்கே லக்கேஜ் எல்லாத்தையுமே அழகாக போட்டுட்டோம். எதுவுமே வந்துட்டு கூட குறைச்சி அப்படி இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். பயந்துக்கிட்டே வந்து தான் அரேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா இவங்க போர்டிங் உள்ள வரைக்கும் வர முடியல அப்படின்னா நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ட்டு எல்லா லக்கேஜும் போட்டுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நானும் பிள்ளைங்களும் தான் உள்ளே போக போகிறோம். ஹபி இதுக்கு மேலே எங்களோட வர்றதுக்கு அலோடு இல்லை. ஸோ அவங்க இங்கேயே வந்துட்டு எங்களை சென்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஓகேவா? சரி சரி பண்ணப்பா, நின்றுட்டு பார்க்குறேன் நான். சரி சரி. A few minutes later. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு எங்களோட கேட்டுக்கிட்ட நாங்கள் வந்தாச்சு. இதுக்கப்புறம் கேட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம கிளம்ப வேண்டியதுதான். வந்து இங்கே அல்பைக்கு பார்த்தோன்னே சகில்கெல்லாம் வந்துட்டு அல்பைக்கில் வந்து சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து இதெல்லாம் கிடைக்காது இல்லையா, அதனால அவங்க வந்துட்டு பிளான் பண்ணியே தான் வந்தாங்க. ஸோ அல்பைக் பார்த்தோம் அப்படின்னா அல்பைக்கெலாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சவுதி ரியாலுமே ஹபி என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. பசங்க ஏதாவது கேட்டால் வாங்கி கொடு, தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் போய்ட்டு பர்கர் அண்ட் ஃபில்லட் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் கவலையெல்லாம் மறந்துட்டு ஸோ ஜாலியாக ஆகிட்டாங்க. பர்கர் அது எல்லாத்தையும் பார்க்கவுமே அப்படியே சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துருந்தோம். அண்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா ஃப்ளைட்டில் வந்துட்டு ஃபுட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரியல, அதனால் வந்துட்டு வாங்கிக்கலாம் பர்கர் அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டாச்சு. குட்டி
கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கான கேட்டு ஓப்பன் ஆச்சு. இந்த டைம் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அங்கேருந்து நம்ம இந்த பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிற ஃப்ளைட்டை வந்து நல்லா பக்கமாக பார்த்துட்டு ஸோ அப்படியே வந்துட்டு ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டில் வந்து உட்காந்தாச்சு. இந்த ஃப்ளைட்டோட ஜேர்னி வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஏன்னா அபி இருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஜாலியாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது அவங்க எங்களோட வந்துட்டு எங்களை விட்டுட்டு கிளம்பி வருவாங்க அப்படின்ட்டு தான். பட் அவங்களோட சுச்சுவேஷன் வந்து வர முடியாமல் போச்சு. அவங்க இங்கே இருக்கிற மாதிரி நாங்கள் கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு சகீம் வந்து நான் இருக்கல்லம்மா வாங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அவங்கள வந்துட்டு நான் பேபியாக கூட்டிகிட்டு வந்தது போக இப்போ வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் பசங்க நம்ம கூட இருக்காங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சகிலுக்கு வந்து செம்ம கம்பெனி கிடச்சிச்சு. இந்த சைடு வந்து ஒரு தமிழ் பேசுகிற பையன், பின்னாடியிலேருந்து ஒரு குட்டி பையன், 2 பேரும் சேர்ந்து சகிலை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரியாக விளையாடிட்டு இருந்தாங்க. சகிலுக்குமே வந்து ஜாலியாக பொழுது வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருந்தானோ. குட்டி சகில் குட்டியா பார்க்குறியா எப்படி இருக்கு? ஆல்ரெடி நிறைய அடி பாத்தேன். அப்ப அண்ணனுக்கு இடம் கொடுத்துரு. பரவாயில்ல இது நல்லா இருக்கு. அப்போனா வந்துட்டு இதுல அங்க அவன் தான் உட்காருவான். சார்ஜால இருந்து சென்னை நைட்டு முடியல இருக்காமா. வாங்க கியூட்டா இருக்கும். அது இப்பே அடைக்குமா? காது அடைக்குது பாத்தியா? தலையை திரும்ப மாட்டான். அவ்வளோதான். டேக் ஆஃப் ஆயிடுச்சு. 1 2 3 ஃப்ரீ மசாஜ் நல்லா இருக்கா? 3 முடியலடா. லாக் அவுட் ஆயிட்டேன். அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு பர்த்டே. என்ன பண்ண போறீங்க? ரைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சா? இப்போ ஊருக்கு போய் தான் இதுக்கப்புறம் லாக் பண்ணணும். நிறைய பேர் வந்து அத்தாவை மிஸ் பண்ணுவீங்க. அத்தாவுக்கும் ஒரு சேனல் இருக்குது, சல்லன் டிப்ஸ் சேனல் இருக்குது. அதையும் பாருங்கள். அதில் அத்தா வீடியோ போடுவாங்க. சார் கட் பண்ணிடலாமா? பாய். அப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் லேண்ட் ஆகும்போது. ஏர் அரேபியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கெல்லாம் இல்லை. அதனாலேயே வந்துட்டு நாங்கள் பர்கர் எல்லாமே வாங்கி தான் வச்சுருந்தோம். ஏன்னா வந்துட்டு ஃபுட்டு இருக்கா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து ஃபுட்டு இருக்குது அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா இதுதான் சாண்ட்விச் அண்ட் வந்துட்டு சாண்ட்விச் தான். சாண்ட்விச் வாட்டர் மற்றது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி அப்படியே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். பட் இதில் இன்னொரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா சேல்ஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம சவுதி ரியால் கொடுத்து வாங்கினோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து சார்ஜா மணி தான் வந்து திரும்பி கொடுப்பாங்களாம். இங்கேக்கும் இல்லாமல் அங்கேக்கும் இல்லாமல் நான் இந்த சார்ஜா மணியை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஃபுட்டு இருந்ததுனால ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓகே தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எத்திகாடில் போனோம். எத்திகாட் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் வந்து இந்த ஏர் அரேபியா வந்துட்டு ஃபுட் எல்லாமே வந்துட்டு ஓகே தான். கிட்ஸுக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக அந்த அவங்கள என்டர்டைன் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இதில் ஏர் அரேபியாவில் இல்லை. இதுவே வந்துட்டு எமிரேட்ஸ் எத்திகாட் இதெல்லாம் போகும்போது அவங்களுக்கு வந்து போரிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த க்ரையான்ஸ் அண்ட் கலர் இந்த ட்ராயிங் நோட் அந்த மாதிரி சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து என்கரேஜிங்காக வச்சுக்கிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் ஏர் அரேபியாவில் அப்படி எதுவும் பண்ணலை. பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு இந்த டைம் வந்து ஃப்ளைட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு நாங்கள் கிளம்பி வரும்போது. இது ஓகே அப்படிங்கிற லெவலுக்கு இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு சார்ஜா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே தமிழில் நம்ம எழுத்த பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் மனசுக்குள்ளே. அதில் தமிழ் ரொம்ப அழகாக தெரியுது. சரி இங்கே கிடச்சிச்சா அபுதாபி சார்ஜால?
இந்த ஃப்ளைட் போட்டதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப கம்மி 1.5 மணி நேரம் தான். அது வந்துட்டு எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளைட்லேருந்து இந்த ஃப்ளைட்டு வரதுக்கே வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனால் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வந்துட்டோம். அடுத்து அதே மாதிரியே தான் ஷார்ஜாவில் இறங்கி அங்கேருந்து வந்துட்டு அந்த பஸ்ஸில் வந்துட்டு ஸோ இந்த ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா லக்கேஜ் வந்து ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் அவங்க வந்துட்டு லக்கேஜில் போட சொல்லிட்டாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு உட்காந்தாச்சு. இதோட நம்ம லக்கேஜோடு சேர்த்து நம்ம ஹேண்ட் லக்கேஜும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சம்டைம் வந்துட்டு நம்ம இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு லக்கேஜ் வைக்கிற இடம் ஃபில்லிங்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளை அங்கேயே போட சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு வந்தாச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து உட்காந்துட்டோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டை வந்து ஓட்டுறது யாருன்னு பார்த்திங்கன்னா தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் வந்துட்டு குப்புசாமி அப்படின்னு சொல்லவும் ஒரு மாதிரி என்னடா எல்லாமே தமிழாக கேட்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலியாக இருந்துச்சு. கொடுமையில் ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுமாம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து இந்த ஃப்ளைட்டில் வேறு ஃபுட் ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா சேம் அதே வந்து சாண்ட்விச் தான். பட் வந்துட்டு டேஸ்ட் மட்டும் வேறுங்கிற மாதிரி இருந்துச்சு. அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சைம் வந்து ஒரு கடி கடிச்சு பார்த்தோம். அட போங்கடா நீங்களே வச்சுக்கோங்கடா அவங்க சாண்ட்விச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசியும் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு பிள்ளைங்களுக்கு. சரி அப்படின்ட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்த அல்பைக்கு சாப்பிடுங்க, இதை தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்தேன். அல்பைக்கில் பர்கர் நல்ல வேளை நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுருந்தேன். அப்படி சொல்லியிருந்தாங்க, நீ ஃப்ளைட்டில் உள்ள ஃபுட்டெல்லாம் நம்பாத, நீ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சிங்கிளாக இருக்கிறோன்னா கூட பிரச்சனை இல்லை, பசங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு பசி வரும் இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே நான் வாங்கி வச்சுருந்தேன். அதுதான் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டாச்சு. சகிம் குட்டியும் நல்லா தூங்கி பாருங்கள், முகமே செவந்து கிடக்கு, தூங்கி எழுந்திரிச்சிருக்கான். இதுக்கப்புறம் ஃப்ளைட்டு வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு பசங்கள்லாம் தூங்கி முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு தான் தூக்கமும் வரல, ஒன்றும் வரல, ஒரே ஞாபகங்களாகவே இருந்துச்சு. ஸோ அவங்கள பார்த்துக்கிட்டே வந்துட்டு அப்படியே வந்து சேர்ந்தாச்சு நம்ம நாட்டுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்து இறங்கிட்டோம். நைட்டு வந்து 3:30 நாங்கள் வந்து இறங்கும் போது. ஸோ பகலில் ஆரம்பித்த ஜேர்னி வந்துட்டு நைட்டு வந்து இறங்கியிருக்கோம். ஸோ அவ்வளோ நேரம் இந்த ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணி வந்தது செம்ம போரிங்காக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே உள்ள இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். லக்கேஜ் எல்லாம் நல்லபடியாக எடுத்துட்டு ஸோ அத்தை அம்மாவையும் வந்து பார்த்தாச்சு. அவங்க தான் எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. நாங்கள் வெளியில் வரதான் கொஞ்சம் லேட்டாக இருக்குது. ஏன்னா 4:30 மாதிரி தான் நாங்கள் வெளியிலே வந்தோம். பட் வந்துட்டு ஃப்ளைட் வந்து 3:30க்கெலாம் வந்து லேண்டிங் அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா. அப்போலேருந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 2 மணிக்கு இங்கே வந்துட்டாங்களாம். வந்துட்டு வெயிட் பண்ணி எப்போ வருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே சமயம் ஹபியும் வந்து அங்கேருந்து கால் பண்ணி வந்துட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருந்திருக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் நாங்கள் வந்துட்டு எங்கள் லக்கேஜ் வர்றதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு ஸோ கரெக்டாக வந்து சேர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 2 லக்கேஜ் அண்ட் வந்து ஹேண்ட் லக்கேஜ் இருந்துச்சு. சகீம்கிட்ட மட்டும் ஒரு லேப்டாப் பேக் இருந்துச்சு. கரெக்டாக எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் வந்து தண்ணி அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஹாபிட்டையும் வந்துட்டு வந்து சேர்ந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. பர்கர் வாங்கும் போதே சகில் குட்டி சொல்லியிருந்தோம் அப்பாவுக்கும் சேர்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்ததை வந்து கொடுத்து சாப்பிடுங்க உடனே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு அதோட வந்து கிளம்பிட்டோம். விடிய அப்படியே விடியங்காலமுறையை பார்த்துக்கிட்டே வந்து கிளம்பணும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு புது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க, அதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து கருப்பட்டி காஃபி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த வேல. என் பிள்ளைங்கள பார்த்து சந்தோஷத்தில் எங்கள் அம்மாவும் அத்தாவும் அவங்க ஜாலியாகிட்டாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு கொஞ்சம்
கொஞ்சம் சொல்கிறதா ரொம்பன்னு சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸிங் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே நம்மளோடய ட்ராவல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பசங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறத பார்க்கும்போது அதுக்கப்புறம் நமக்கு கடமைகள் வந்து நிறையா இருக்குது இல்லையா, இதோட வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் அப்படி யோசிச்சுட்டே எனக்கு டைமே கிடையாது. வந்த உடனே வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி விடியல் வந்து இருந்துச்சு. இனிமேல் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே அந்த காஃபி வந்து நான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். Many hours later. கைமா அந்த அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அப்பா உன்னையும் சேர்ந்து. அவ்வளோதான் மக்களே, நம்ம நாட்டுக்கு வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. இனி எங்கேருந்து யாரெல்லாம் வந்து விலாக் பார்க்க ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்தா அல்லாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அம்மா வந்து செடியெல்லாம் காட்டி உன் பிள்ளைங்கள்லாம் பாரு, உன்னை தேடிட்டு இருக்கு பாரு அப்படின்னாங்க. எல்லாமே நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சு, லக்கேஜிலேருந்து எல்லாமே. அல்ஹம்துலில்லாஹ். எனக்காக துவா பண்ணுங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த விலாகுமே இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். பாய்.